ஹாய் எவ்ரிபடி, உங்கள் அனைவரையும் வரவேற்பது ஓம் சக்தி பராசக்தி. நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கக்கூடிய படத்தோட விஷுவல் மேக்கிங்கை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் ஆவலோட காத்திருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் பராசக்தியோட மேக்கிங் ஃபுட்டேஜ். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் படத்தில் என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ, ஹீரோயின் யூஸ் பண்ண ஜுவல்ஸு, சிவகார்த்திகேயன் அவர் யூஸ் பண்ண அந்த ரயிலு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு பீரியடில் யார் யாரெல்லாம் நம்ம சுதந்திர போராட்டத்தில் நம்ம தமிழ் மொழி ரொம்ப புனிதமான மொழி, அதோட எல்லா விதமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டம், அந்த இதில் இருக்கக்கூடிய எல்லா படத்தில் உள்ள செட்டிங்ஸான பொருள் அந்த கால பீரியடுக்கே நம்மளை கூட்டு போயிடும். நீங்கள் ஒவ்வொரு இதாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிக்கெட் ஃப்ரீ தாங்க, யாருனாலும் போகலாம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும், உங்களுக்கு பொங்கல் முடிகிற வரைக்குமே இதோட இது ஃப்ரீ தான். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவாக இதில் உள்ள விஷயங்களை தெளிவாக பாருங்கள். அந்த படத்தில் எவ்வளோ அழகாக செட்டு போட்டிருக்காங்க. ஆனால் செட்டுன்னே சொல்ல முடியாது, ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது அந்த படத்துக்குள்ளேயே போய் நீங்களும் வாழ்ந்த மாதிரி இருக்கும். அந்த காலத்து பழைய பொருட்களோட திங்ஸு, அந்த காலத்து ஃபோட்டோ ஃப்ரேமு, அந்த காலத்தில் எக்ஸட்ரா 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 என்னென்ன இருக்கோ எக்ஸட்ரா, அந்த எக்ஸட்ராலாம் அதுக்குள்ளே எக்ஸட்ராவே இருக்குது. இது போக ரொம்ப கிளுகிளுப்பான ஒரு சிவப்பான ஒரு ஹீரோயினை வேறு புதுசாக பார்க்க போகிறீங்க அந்த படத்தில். ஆமாம், அந்த ஹீரோயின் ஏற்கனவே தெலுங்கில் சக்கை போடக்கூடிய ஹீரோயின். கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஹீரோயின் பேர் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. எனக்கு தெரியாதுங்க, அதனால தான் நான் இப்படி சொன்னேன். உங்களுக்கு தெரிஞ்சால் ஹீரோயின் பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் கிளுகிளுப்பாக இருக்கும். கூட்டம் பார்த்தீங்கன்னா அள்ளுதுங்க, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எக்கச்சக்க கூட்டங்க. எனக்கு என்னமோ ரெட் ஜெயின்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு படத்துக்கான எதிர்பார்ப்பு இருக்குமான்றது டவுட்டு தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு எதிர்பார்ப்போடு இந்த படம் இறங்குது. ஏன் அந்த அளவுக்கான எதிர்பார்ப்புனா, துப்பாக்கியை யார்கிட்டேருந்து வாங்கினார் சிவகார்த்திகேயன்? விஜய்கிட்ட இருந்து. அதே விஜய்க்கு எதிராகவே இப்போ துப்பாக்கியை திருப்புறாப்புலன்னு சொல்லி நான் பேசலைங்க, எல்லோரும் பேசுகிறாங்க. அது ஒரு வியாபார யுக்தி. பட் இந்த படத்தில் உள்ள செட்டை பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த படத்துக்குன்னு கண்டிப்பாக ஒரு வரவேற்பு இருக்குது. நீங்கள் மறக்காமல் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு வந்துடுங்க. அப்போ தான் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, பொங்கலுக்கு உங்களுக்கு லீவு கண்டிப்பாக 3 நாளைக்கு வரும். அந்த 3 நாளைக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிங்கன்னா, சென்னையில் இருக்க உங்களுக்கு சொல்கிறேன், இல்லை வெளியூரில் இருக்கக்கூடிய நீங்களும் இங்கே சென்னைக்கு வந்தால் கண்டிப்பாக சுற்றி பார்க்கலாம், தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். சிவகார்த்திகேயனோட பராசக்தியை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலும் இருக்காது உங்களுக்கு. போய் படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி விசிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் பார்த்த விஷயம் படத்தில் வர்றப்ப சுவாரஸ்யமாகவும் கிளுகிளுப்பாகவும் இருக்கும். என்னடா அவன் அடிக்கடி கிளுகிளுப்புன்றானேன்னு யோசிக்காதீங்க. அது ஒரு வார்த்தை தான். ரொம்பலாம் நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு கச்ச முச்சா கச்செல்லாம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் அதர்வா, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெயம் ரவி மற்றும் பல நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட படத்தை போய் பார்க்கலாம். அதுக்கு நான் கேரண்டி என்னென்னா, நம்ம தமிழ் சினிமாவில் எல்லா இடத்துலையும் ஜென்ஸ் டைரக்டர் தான் அதிகம், லேடிஸ் டைரக்டரு ரொம்ப கம்மி. அதனால் அவங்க படமே அவங்க யாருங்கிறத உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிருச்சு. ஆமாம், மாதவனையும் நல்லா வேலை வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு படத்தில். செகண்ட் படத்தில் சூர்யா அந்த 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 மாதிரி வேலை பார்த்துருப்பாப்புல. சும்மா சொல்லக்கூடாது. சூரரை போற்றுங்கிற படம் மாதிரியே இருக்காது, அது ரியாலிட்டிக்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு, சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார்.
அந்த படத்தில் கூட இவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்குமா? படம் ரிலீஸுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். படம் ரிலீஸுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து மக்களே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. யார்ரா அது புதுசாக ஒரு சூப்பர் ஸ்டார், அதுவும் பராசக்தின்னு பேரோடு வர்றாரே அப்படின்ட்டு. இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு கண்டிப்பாக அந்த ஒரு ஃபீல் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவங்களோட கெரியரில் இது 25வது படம். எந்த ஹீரோவுக்கு இப்படி அமையும்னு தெரில. ஏன்னா 3 பேருமே மிகப்பெரிய ஸ்டார்ஸ். ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோவோட நடிக்கிறதுக்கே அவ்வளவு விஷயங்கள் யோசிப்பாங்க. ஆனால் சிவகார்த்திகேயனை சும்மா சொல்லக்கூடாது. ஒரு 2 பெரிய ஸ்டார்ஸோட அவர் நடிச்சிருக்காருங்கிறது ஆச்சரியம்தான். நீங்கள் வேணால் பாருங்கள், கண்டிப்பாக ஜனநாயகனோட இந்த படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, கண்டிப்பாக ஒரு மைல் ஸ்டோனாக தான் வந்து நிற்கும் இந்த படம். என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்திருக்கவங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக ஜூஸ் கொடுத்தாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய மைல் ஸ்டோனோட நிற்கும்ன்ட்டு. அது போக படத்தில் கார்